ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ருசியான, மசாலா ஒட்டாத, சட்டியில் ஒட்டாமல் சூப்பர் டேஸ்ட்டில் மொறுன்னு ஒரு மீன் வறுவல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூனு சோம்புத்தூள், ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூனு பிளாக் பெப்பர் மிளகுத்தூள். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூளும் சரி மிளகாத்தூளும் சரி போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-15 அளவுக்கு இருக்கிற மாதிரி பூண்டு பல் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனு நான் வந்து காஷ்மீர் மிளகாய் போடுறேன் கலருக்காக. நீங்கள் உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரே ஒரு இனுக்கு கொத்தமல்லி இலை போடுறேன். ஒரு அரை ஸ்பூனு உப்பு, நான் உப்பு கொஞ்சமாக தான் போடுறேன், ஏன்னா மீன் கழுவுறப்ப உப்பு போட்டு கழுவிருக்கேன், அதனால் கொஞ்சமாக போடுறேன். ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூனு உடச்சக்கடலை பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஆயில், கொஞ்சம் அதை அரைப்படுறதுக்காக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் லெமன் ஜூஸ் விட மறந்துட்டேன், இப்போ நான் அதை விட்டுக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூனு லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூனு விட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து சட்டியில் ஒட்டாது, மீனில் அப்படியே ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ஒட்டாமல் உதிராது, மசாலா உதிராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நான் வந்து கட்லா மீனுக்கு, நான் வந்து வாவல் மீனில் செய்கிறேன். நீங்கள் இதே மசாலா நீங்கள் எல்லா மீனுக்குமே, எந்த மீனுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். மீன் வறுவல்னால் இந்த மாதிரி செஞ்சு போடுங்க, அப்போ ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம திரும்ப வந்துடலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதை எடுத்து மீனில் போட்டுக்கலாம். மீன் துண்டில் போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு கழுவுனதுனால நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மசாலாவை தடவிட்டு நல்லா எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா தடவிடுங்க. அதில் அப்ளை பண்ணி அதை எடுத்து அடிக்க அப்படியே பாருங்கள் எவ்வளோ நைஸாக அந்த எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒட்டுது மீனில். இது அப்படியே உதிராது, சட்டிலெலாம் ஒட்டாது. இந்த மீன் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், வாசனை ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வந்து அரைச்சி பாருங்கள். அந்த நம்ம உடச்சக்கல்ல ஒரு ஸ்பூன் போடுறது வந்து அந்த செவக்கிறது மொறுன்னு இருக்கிறது, அதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்ப்பேன். இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். நான் நல்லா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற விட்டுட்டேன். அது ஊறட்டும். இப்போ இது எங்கள் வீட்டில் வந்து இது மாங்காய் அவியல் செய்கிறேன். அது அந்த அடுப்பில் செஞ்சிட்ருக்கேன். மாங்காய் அவியல் இனிப்பு போட்டு செய்கிறதுக்காக அது வேகுது. இப்போ ஒரு தவா ஒன்று அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் எண்ணெயை விட்டு நம்ம மீனை பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான இந்த மீனை நீங்கள் இனிமேல் மீன் வாங்கினா இதே போலவே செய்யுங்க. செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ வாசனையாக, அவ்வளோ நல்லாயிருக்கும். எந்த மீனாக இருந்தாலும் இதே மசாலா போட்டு நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் வறுவல், சட்டியில் ஒட்டாமல் எவ்வளோ டேஸ்டியாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உதிராது, மசாலா கொஞ்சம் கூட உதிராது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இது நல்லா வெந்துடும். எல்லாம் போட்டுட்டு இப்போ அந்த மாங்காயும் வெந்துருச்சு. அதுக்கு நான் கொஞ்சம் மாங்காய், இது வந்து நாங்கள் அவியல் மாதிரி பண்ணுறது, இனிப்பு போட்டு இந்த அவியல் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பரான, அது எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பிடிக்கும். அதுக்காக நான் அதுவும் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மசாலா வந்து கொஞ்சமாவது சட்டியில் ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். ஒட்டவே ஒட்டாது, ரொம்பவே சூப்பராக. எல்லாமே மீனில் அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இது ஒரு மீன் தான், வாவல் மீன் வந்து நான் ஒரே ஒரு மீன் தான் நான் செய்கிறேன். கொஞ்சம் நீங்கள் அந்த மாங்காய்க்கு வந்து இனிப்பு போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு, வெல்லம் துருவி போட்டு அந்த மாங்காய் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மீன் வறுக்கிறப்போ சட்டியில் ஒட்டவே ஒட்டாது, கொஞ்சம் கூட ஒட்டாது. அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷலாக பாருங்கள். சட்டியில் ஏதாவது கொஞ்சமாவது ஒட்டியிருக்கான்னு பாருங்கள். அந்த ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது, அப்படியே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும், வெளியில் நல்லா மொறுப்பாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த முறையில் நம்ம மீன் வறுக்கிறப்போ இந்த பாருங்கள், அந்த எண்ணெயில் சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. எடுத்துடலாம். வெந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு, மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். நம்ம ஒரு டிஷ்ஷு பேப்பர் வச்சுட்டு அது மேலே நம்ம மீனை வச்சோம்னா அந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் உறிஞ்சிக்கும். நான் டிஷ் பேப்பர் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் டிஷ் பேப்பர் வச்சு அப்புறம் மீனை வைங்க. ரொம்ப சூப்பராக அந்த மீன் எண்ணெய் வடியாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள் அங்கே ஏதாவது மசாலா பிடிச்சிருக்கா, ஒட்டியிருக்கா, அந்த எண்ணெயை பாருங்கள். அது எப்படி மீனை பாருங்கள் அப்படியே இருக்குது. அது வந்து மீனோட ஒரு துளி கூட ஒட்டாது அடியில். பாருங்கள் எப்படி இருக்குது, சுத்தமாக க்ளீனாக இருக்குது அந்த எண்ணெயில். இந்த எண்ணெய் அப்படியே இருக்கும். அவ்வளவும் நம்ம மீன் குழம்பு செய்கிறப்போ இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணாமல் மீன் குழம்பு பண்ணுறப்ப இதையே நம்ம யூஸ் பண்ணி மீன் குழம்பு செய்யணும். பாருங்கள் சூப்பரான இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ.